அந்நியர்கள் குடிசை குளித்தியா, சாதி வெறியா? இந்த 2 கேள்விக்கு ஒரு வரலாறு ஒன்று சொல்றேன். இதை பார்க்கும் பொழுதுதான் இது உண்மையா கட்டமைக்கப்பட்டதா என்பதற்கான ஒரு விடயம் கிடைக்கும். கூர்ந்தகரம் என்கிற பகுதியில ஒரு பக்கம் தெலுங்கு மொழி பேசக்கூடிய சமுதாயம், இன்னொரு பக்கம் பல்லர், பறையர், சக்கலியர் என்று சொல்லக்கூடிய அவர்களும் தெலுங்கு மொழி பேசுவதாக நமக்கு தகவல்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய இவருடைய நடத்தில் தான் அவங்க போய் வேலை செய்யறாங்க. இவர்கள் இந்த பட்டியல் சமுதாயம், இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம், இந்த அடக்கப்பட்ட சமுதாயம் ஏதாவது ஒரு திருவிழா நடத்தணும்னா இந்த தெலுங்கு சமுதாயத்துடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அவர்கள் பார்த்தா இடத்துக்கு போ அப்படி சொன்ன பிறகுதான் எந்த ஒரு திருவிழாவும் எந்த ஒரு சிறப்பும் நடத்த முடியும். அதனால் இனி வரும் காலங்களில் நாம் இதெல்லாம் செய்யக்கூடாது. அம்பேத்கர் அவர்கள் இதற்கான வேலை செய்து விட்டார், இதற்கான சட்டத்தை கொண்டு விட்டார், இதற்கான நமக்கான உரிமைக்காக அம்பேத்கர் என்கின்ற ஒரு மகான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள இளைஞர்கள் எழுறாங்க. ஒரு கட்டத்துல பெரும் பிரச்சனையாக முடியுது. இவர்கள் பக்கம் அன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கமும் சொல்லப்போனா பாலச்சந்தர் என்கிற அட்வொகேட்டும் இவர்களுக்காக திமுக கலைஞர் இருந்த திமுகவில் முக்கிய பொறுப்பாளர்கள் இருந்த வைகோ அவர்களோட தம்பியும் இதற்கு சமாதானம் பேச போகிறார். ஒரு காலகட்டங்கள்ல இந்த சமாதானம் தோல்வி அடைகிறது. ஒரு காலத்தில் பிறகு ஒரு காலங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த சமுதாய மக்கள் அவர்களை 4 பேரையும் வெட்டி கொன்று ஒரு ஆணுரிமை எடுத்து இன்னொரு வாயில் வைத்து திரிச்சு விடுறாங்க. இன்னொருடைய ஆணுரிமை அறுத்து இன்னொருடைய வாயில் திணிக்கிறாங்க. இந்த மாதிரி 4 பேரும் செய்யறாங்க. அன்றைக்கு இருந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா 4 சவக்கூலிகளை தராமல் 2 சவக்கூலில 2 உடல்களை போட்டு புதைக்கிறாங்க. ஏண்டா செத்த பிறகு 4 இடம் கொடுத்தால் என்னடா குறைஞ்சா போயிடும். ஆனா இவர்களெல்லாம் பெரியாரிசம் பேசுவார்கள், பகுத்தறிவு பேசுவார்கள், அடிமை சரதையை பத்தி பேசுவார்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு நாங்களா இருக்கிறோம் என்று பேசுவார்கள். ஆனா என்ன பண்ணுவாங்க, 4 பேருக்கு பதிலாக 4 சவக்குழிக்கு பதிலாக 2 புள்ளியை குறித்து அது 4 பேர் உடனே செய்வாங்க. மக்கள் அவர்கள் தான் நம்புவார்கள், அவர்கள் தான் மாலை வைப்பார்கள், அவர்கள் தான் நாளை வைப்பார்கள். சரி போட்டோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சமுதாய மக்கள் மேல வழக்கும் வரல, கேஸும் வரல. பிற்காலத்தில் வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து மதிமுக என்கிற இந்த கட்சி உதயமாகிறது. இந்த மதிமுக கட்சியில யார் திரும்ப இருக்கா, இன்றைக்கு இருந்த சைதை துரைசாமி நினைக்கிற பேர், சைதை சத்தியாகிறார். சைதை சத்திய இப்பதான் அந்த கட்சி இருந்து வெளியே வராரு, இதுல இருந்து மதிமுக வந்து வெளியே வர்றாரு. அப்போ இந்த சைதை சத்யா யார நம்புறாங்க, திராவிட கழகங்கள் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தையும் இந்த தெலுங்கு மொழி பேசக்கூடிய நாயுடு வைகோ அவர்களையும் இங்க கலைஞர் தெலுங்கு மொழி பேசுவார் இவர்களையும் இவர்களால் நம்பி இந்த ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாயத்தில் இழுத்து போயிட்டு அவங்க கிட்ட நிக்க வச்சு இவர்கள் தான் தலைவர்கள், இவர்கள் தான் நல்லவர்கள், இவர்கள் தான் வாழைப்பார்கள், இவர்கள் தான் ஆளாய்ப்பார்கள், இவர்கள் தான் உயர்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பார்கள், இவர்கள் தான் பட்டியல் சமுதாயத்தை அடிமையிலிருந்து பாதுகாப்பார்கள் சொல்லிட்டு இவர்கள் என்ன எங்க இருந்தாங்க, திராவிடம் பேசக்கூடிய தெலுங்குடைய ஆதிக்கத்தில் வளர்ந்தவர்கள். இப்ப புரிகிறதா? இவர்கள் இன்றைக்கு எக்ஸாம்பிளுக்கு திருத்தல்ல 4 சிறுவர்கள் வெட்டி கொண்டாங்க. நிச்சயமாக கொண்டாங்க. ஏன்னா நமக்கு நல்லா தெரியுது. அந்த வீடியோ முகத்தெல்லாம் 3-4 கட்டு இருக்கு. அந்த தம்பி இருந்து உட்காந்து பேசுறாப்புல. யோசிச்சு பாருங்க, கையில காலில் வெட்டுறாங்க, இங்கெல்லாம் வெட்டுறாங்க. பேச முடியுமா? அவ்வளவு வெட்டுகளை வாங்கி சூழலுக்கு இழந்த போயிடறான். இவ்வளவு ரத்தம் போயிருக்கும். அது எப்படி மறுநாள் எழுந்து ஸ்ட்ரெச்சர்ல உட்கார அளவுக்கு ஒருவர் குணமாகிறா? பண்டைய காலத்து சித்த மருத்துவத்தை விட இது மேல கிட்டதா? ஓய்வு விட மிகவும் விரைவாக மருத்துவம் பார்க்கப்பட்டதா? இன்னைக்கு சேலத்தில் காமிச்சாங்களே எலிகள் ஓடுகின்ற மாதிரி மருத்துவமனையில, அப்ப அந்த அளவுக்கு முன்னேறி விட்டதா? இதுக்கு யாரை காப்பாற்றுவதற்காக, எதை காப்பாற்றுவதற்காக, எதை மறைப்பதற்காக? அப்போ இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு வீடியோ இருக்கு, முழுக்க பரவி வெறும் கொந்தளிப்பை ஏற்படுத்து. அந்த செய்தியை வெறும் தூசா கூட மதிக்கல, தூசா கூட வைக்கல, தூசா கூட இந்த சமூக ஊடகங்கள் பேசல, பேசிய பெரிய ஐஸ்கிரீம் பேசல, பேசியதெல்லாம் பொதுமக்கள் தானாக முன்வந்து அதை வட இந்தியாவுக்காக பேசினாங்க. யாரும் இவன் என்னுடைய சதி, இவன் என்னுடைய மதம், இவன் ஏன் மொழியில் பேசல, என்னடா இப்படி வெட்டி கொள்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்றாக நின்று அந்த தம்பிக்கு குரல் கொடுத்தாங்க. அப்படியே பெரிய விஷயத்தையும் இவர்கள் மறைத்துட்டார்கள். அப்ப இவர்களெல்லாம் இந்த திராவிடம் பேசுபவர்கள், இந்த அரசியல் கலந்திருப்பவர்கள் மாத்தி திருத்தி பண்ணிருக்க மாட்டாங்களா?
எங்கேயாவது வரலாற்றில் ஒரு காவல்துறையிலையோ இல்ல அரசாங்கத்திலேயோ இந்த சமுதாயம் தான் இவர்களை இந்த அளவுக்கு அடக்கியது, ஒடுக்கியது, இவர்கள் அடுத்த மாற்றப்பட்டது அப்படின்னு வரலாறு இருக்கா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வன்னியர் சங்கம் மீட்டிங் நடந்தது. அப்போ விழுப்புத்தர் கிட்ட என்ன பண்ணாங்க, அந்த சமுதாய பிள்ளைகள் அது போகிற வாகனத்தை இடைமறிச்சு தாக்குதல் நடத்தினாங்க. அதுல வன்னியர் செத்து போயிட்டாங்க. அந்த கேஸ்ல கூட அன்றைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கு, திமுக எதிர்கட்சியாக இருக்கு, பாமக 2 கட்சியுமே எதிரியா இருக்கு. அப்போ பிறகு வந்து ஜட்ஜ்மெண்ட் வச்சு அந்த விடுதலை சேர்ந்தவர்களை 4 பேருக்கு என்னமோ ஆயுள் தண்டனை கொடுத்தது. அதில் கூட வன்னியர் தரப்புல சொல்லி தீர்ப்பு வந்தது. இன்றைக்கு கோர்ட்டு பயனாளர் இருக்கு, சிறை தண்டனை பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி எங்கேயாவது பாமக தாக்கப்பட்டார்கள், வன்னியர்கள் தாக்கப்பட்டார்கள், இந்த வன்னியர்கள் இதனால தான் இந்த செயலுக்கிறாங்க என்று ஏதாவது இருக்கா? இவர்கள் தொடர்ந்து கட்டமைப்பது சாதி நீதி, சாதி நீதி, சாதி நீதி, ஆணவப்படுகளை இவர் தான் இவர் சொல்லி யாரை வாழ்வதற்காக இந்த 2 சமூகங்களையும் இவர்கள் திருப்பி விட்டுவிட்டார்கள். அதுக்குதான் உதாரணமா சொன்னவங்களுக்கு இந்த சைதை சத்யா இன்றைக்கு மதிமுக தான் மகனுக்காக தூக்கி எறியப்பட்டார். சத்யாவை வைக்கவர்கள் தன் மகனுக்காக சைதை சத்யா என்ன பண்ணாங்க, தூக்கி வெளியே போட்டாங்க. இன்றைக்கு இந்த வட இந்திய கொலையை மறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை முறை இவர்கள் தவறு செய்து அந்த மக்களை தூண்டி விட்டு இன்றைக்கு இஸ்லாம் சமுதாயத்தையும் பட்டியல் சமுதாயத்தையும் வழிகளை ஆக்கி அவர்களை வெளி கொடுத்து இந்த ரத்தக்கரை தான் எடுத்து அர்த்தங்கள் செய்ய வேண்டும், ஆட்சி கொண்டு போறாங்க. இப்ப புரிகிறதா? இன்னும் வரலாறு இருக்கு. பட்டியல் சமூகத்துக்கு எதிராக திராவிட கழகங்கள், இந்த திராவிட அமைப்புகள், குறிப்பா திராவிட கழகங்கள் பெரியாரிஸ்டுகளா எப்படியெல்லாம் இந்த மக்களை அழித்திருப்பார்கள், ஒழித்திருப்பார்கள். நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கிருட்டினன், அதாவது திராவிட கழகத்திலே கிருட்டினன் கேள்விப்பட்ட அவர் வந்து தெலுங்கு மொழி பேச ஒரு ஆளம். அடே இருக்கீங்க, இன்னைக்கு தீர்மானம் ஒழிஞ்சிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து நிகழ்வு வரும். இப்ப சொல்லுங்கள், பாமக என்பதோ இல்ல வன்னியர் என்பதோ இந்த பட்டியல் சமுதாயத்துக்கு எதிராக இருந்திருக்குமா?